Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா UPSC CSC prelims எக்ஸாமுக்கு ப்ராபபிலிட்டியா இருக்கக்கூடிய ஹிஸ்டரி क्वेश्चंस பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First question, which one of the following sites is famous for prehistoric painting? Option A Back, option B Ajanta, option C Bhimbetka, option D Amaravati. Bhimbetka தான் இருக்கிறதுலே ரொம்ப oldest and prehistoric paintings எல்லாம் இருக்கிற ஒரு சைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதோட ஆன்சர் வந்து Bhimbetka. The first metal to be used by man was bronze, iron, copper, stone. இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் சி காப்பர். Iron was brought to many civilization by dash அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து டர்க்ஸ், ஆப்ஷன் பி கிரீக்ஸ், ஆப்ஷன் சி ஹிட்டிட்டிஸ், ஆப்ஷன் டி ஹன்ஸ். ஹிட்டிட்டிஸ் தான் வந்து அயனை வந்து சிவிலைசேஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஹிட்டிட்டிஸ். The megaliths of South India are mainly associated with dash. South Indiaவில் மெகாலித்திக்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஏஜை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மெசோலித்திக்கா, ஆப்ஷன் பி நியோலித்திக், ஆப்ஷன் சி சல்கோலித்திக், ஆப்ஷன் டி அயன் ஏஜ். இதில் எதை சேர்ந்தவங்க? ஆப்ஷன் டி அயன் ஏஜ். Which of the following is not a feature of Neolithic culture அப்படின்னு கேட்குறாங்க. நியோலித்திக் கல்ச்சரில் இது எது வந்து நடக்கலை, அதாவது இது வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், ஆப்ஷன் பி டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஆப்ஷன் சி யூஸ் ஆஃப் அயன் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் டி செடென்ட்ரி ஃபார்மிங். யூஸ் ஆஃப் அயன் ஃபார் அக்ரிகல்ச்சர் இதுதான் வந்து நியோலித்திக்கில் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அனிமல்ஸ் வளர்த்திருக்காங்க, பிளான்ட்ஸ் வளர்த்திருக்காங்க, அண்ட் செடென்ட்ரி ஃபார்மிங் நடந்திருக்கு, அயன் மட்டும்தான் யூஸ் பண்ணல. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஃப்ரம் விச் chalcolithic site shows evidence of corporation, harvesting and irrigation. எந்த chalcolithic சைட்டில் வந்து கார்பரேஷன், ஹார்வெஸ்டிங், இரிகேஷன் இதெல்லாம் நடந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ டைமாபாத், ஆப்ஷன் பி இனாம்கான், ஆப்ஷன் சி நவ்டவுட்டலி, ஆப்ஷன் டி ராங்பூர். ஆப்ஷன் பி இனாம்கான். இந்த 2 seconds டைம் கொடுத்து ஆன்சர் சொல்கிறது எதுக்குன்னா, நீங்கள் வந்து யோசிக்கணும் அப்படின்னு தான், நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. தென் ஆன்சர் தெரியும் போது நீங்களே உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடியே இந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்க, படிச்சிருந்தீங்க இதை பற்றி அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 2 seconds நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்சால் முன்னாடி படிச்சுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு டைம் பார்த்துருங்க, இல்லைனா புக்ஸ் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நீங்களும் எடுங்க. எப்படியும் இந்த மாதிரி கொஷின்ஸில் இருந்தால் கண்டிப்பாக வரப்போகுது, பட் இதே கொஷின்ஸ் வராது, இந்த மாடலில் தான் வரப்போகுது. இனாம்கான் இஸ் எ chalcolithic சைட் பிலாங்கிங் டு விச் கல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இனாம்கான் பார்த்தோம் இல்லையா, அது வந்து chalcolithic சைட்னு பார்த்துட்டோம். எந்த கல்ச்சர் அது சேர்ந்தது? ஜவ் கல்ச்சரா, மல்வா கல்ச்சரா, அகரா, கயத்தாவா? ஜவ் கல்ச்சர். இரான் இஸ் எ chalcolithic சைட் பிலாங்கிங் டு விச் கல்ச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இரான் இடம் இருந்தது இல்லையா, அது வந்து எந்த கல்ச்சரை சேர்ந்தது? மஹ்வா கல்ச்சர். ஓகே. Pick out the wrong statement with respect to the Neolithic sites of Barsahan and Gufral. The excavation yield lots of bone tools. Bones of animals such as goat, sheep, cattle are seen. Pit dwelling were seen in both the sites. The sites were predominantly pastoral economics. நியோலித்திக் சைட் இருக்கு இல்லையா, பர்சோஹாம் அண்ட் குஃப்ரல், இங்கே வந்து அதாவது ராங்காக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அங்கே எக்ஸ்கவேஷன் நடத்துகிறப்ப போன் டூல் அதிகமாக கிடைச்சிது, ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமல் போன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கோட், ஷீப், கேட்டில் அதெல்லாம் இங்கே கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து பிட் டுவெல்லிங் நடந்துச்சு, இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து சைட்ஸ் வந்து ப்ரிடாமினன்ட்லி பாஸ்டரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4ல் வந்து எது ராங் ஸ்டேட்மெண்ட்னு நினைக்கிறீங்க? The sites were predominantly pastoral in economics. Pastoral economics. Pastoralனா ஒன்றும் இல்லை, இது வந்து இந்த எப்படி சொல்கிறது, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அதாவது அந்த ஆடு மாடு இதெல்லாம் மேய்க்கிறாங்க இல்லையா, அதனால வந்து இந்த சைட்லாம் எக்கனாமிக்காக கொஞ்சம் ஹையாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இதுதான் பேஸ் பண்ணி இருந்தது அந்த டைமில் அப்படின்னு சொல்ல வராங்க. பட் அது தப்பு தானே, நியோலித்திக் சைட் வந்து அப்படி ஒன்றும் வரல. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்.
From which of the following huts were 4 massive copper replicas of a rhinoceros, an elephant, a chariot, and a buffalo, typical or a Chalcolithic culture obtained? அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த 4 இடங்களில், இந்த 4 இடமும் சால்கோலித்திக் கல்ச்சரோட சேர்ந்தது தான். இந்த 4 இடங்களில் வந்து அதாவது அதிகமான காப்பர் ரெப்ளிகாஸ், அதாவது காப்பர் ரெப்ளிகாஸ்ன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரினோசரஸ், எலஃபண்ட், சேரியட், பஃபலோ, இந்த 4 அனிமலினுடைய ஒரு உருவங்கள் காப்பரில் செஞ்சு வச்சது. அதாவது ரிப்ளிகானா ஒன்றும் இல்லை, டூப்ளிகேட், இதோட இன்னொரு வடிவமாக வச்சுருக்காங்க அப்படின்னு. இந்த காப்பரில் இந்த 4ஓடது அதிகமாக கிடைச்ச சால்கோலித்திக் கல்ச்சர் இருந்துட்டு இருந்த இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 இடத்துல எதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ பிரகாஷ், ஆப்ஷன் டி டைமபாத், ஆப்ஷன் சி இனாம்கான், ஆப்ஷன் டி நவ்டடாலி. ஆப்ஷன் பி டைமபாத். The god of vegetative fertility worshipped during the Chalcolithic period of Jarvi culture was. அதாவது ஜார்வி கல்ச்சர் டைமில் சால்கோலித்திக் பீரியடில் வெஜிடேட்டிவ் ஃபெர்டிலிட்டி காடஸாக எந்த சாமியை கும்பிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சக்கபூரணி, சட்டக்கரணி, சம்புட்டி, சக்கம்பரி. சக்கம்பரி தான் வந்து கும்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. Which one of the following species of fauna has been widely appreciated as prehistoric India's gift to the world? அதாவது எந்த இது கீழே இருக்கிற அனிமல்ஸில் வந்து எதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண, ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் இருந்தே இருந்துச்சு, வேர்ல்டுக்கு இது ஒரு கிஃப்ட்டு, இந்தியாவோட கிஃப்ட் வேர்ல்டுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொன்னது வந்து எந்த அனிமல் அப்படின்னு கேட்குறாங்க. பீகாக்கா, டொமஸ்டிக் ஃபவுலா, பஃபலோவா, புல்லா? Domestic fowl. Dujali Hurisk is an important Neolithic site in Assam. அசாமில் இருக்கிற இடம் தான் வந்து டூசாலி ஹுரிஸ்க். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியோலித்திக் சைட். எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து அசாமில் இந்த இடத்துல தான் பண்ணுறாங்க. ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ்ட் இன் எந்த டைமில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நீங்களே சொல்லிடுவீங்க. Chalcolithic age. The earliest man-like creature which racially different from Homo sapiens is generally known as. அதாவது அந்த டைம்லேருந்து வந்தாங்களே, மேன் வந்து ஒரு உருவத்துலேருந்து வந்திருப்பார்ல, மேன் மாதிரி அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஹோமோசேப்பியன்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து அதுலேருந்து மேன்லைக் கிரியேச்சர் கொஞ்சம் டிஃபர் ஆகி வந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்குறாங்க, அது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு டேர்ம் இருந்திருக்கும்ல. ஆப்ஷன் ஏ ஹோமினிட், ஆப்ஷன் பி பிதிகாந்த்ரோபஸ், ஆப்ஷன் சி சினாந்த்ரோபஸ், ஆப்ஷன் டி இயாந்த்ரோபஸ். ஆப்ஷன் ஏ ஹோமினிட். Which one of the following statement is not correct ன்னு கேட்குறாங்க. The Paleolithic man in India know the use of fire. அந்த டைமில் இருந்த மனுஷனுக்கு வந்து ஃபயரை பற்றி தெரிஞ்சுது, பேலியோலித்திக்கில் இருந்த டைமில் இருந்தப்போ தெரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. பேலியோலித்திக் கிராண்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் குண்டூர் அண்ட் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் இன் சவுத் இந்தியா. அது உங்களுக்கே புரியும், குண்டூர் அண்ட் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கிரைன்ஸ், பேலியோலித்திக் கிரைன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஹிஸ்டாரிக் பெயிண்டிங்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் கைமூர் ரேஞ்சஸ் அண்ட் மிர்சாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். கைமூர் ரேஞ்சஸ்லையும் மிர்சாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த டைமில் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. த காப்பர் ஏஜ் அண்ட் த early iron age can be distinguished in North India. However, the iron age immediately succeeds the stone age in South India. அயன் ஏஜ் வந்து ஸ்டோன் ஏஜ் வந்த உடனே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சவுத் இந்தியாவில். காப்பர் ஏஜும் ஏர்லி அயன் ஏஜும் நார்த் இந்தியாவில் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது. அதாவது கொஞ்சம் கேப் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சவுத் இந்தியாவில் அப்படி இல்லை, அயன் ஏஜ் வந்து ஸ்டோன் ஏஜ் போனதும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து எது ஒரு ராங்கான ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. The Paleolithic man in India know the use of fire. அதான் வந்து ராங் ஆன்சர். அப்போ பேலியோலித்திக் டைமில் அவங்களுக்கு ஃபயரை பற்றிலாம் என்னன்னு தெரியாது. ஸோ அது வந்து ஆன்சர். இன் பேலியோலித்திக் சொசைட்டி ஆல் மென் அண்ட் உமன் வேர், இது நீங்களும் படிச்சிருப்பீங்க. அந்த டைம்லலாம் எதுவும் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஈஸியாக அது ஆன்சர் பண்ணிடுவீங்க. ட்ரீட்டட் அஸ் ஆஃப் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். Which of the following ages the Homo sapiens, the human being, for the first time appeared? Homo sapiensஸாக இருந்தாங்க எப்போ ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனாங்க? இந்த மீசோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜில் தான் வந்தாங்க இல்லையா? Which of the following statements are correct about Neolithic culture? Neolithic age marks the concluding phase of the stone tools culture. The evidence of productive economy or food producing culture is an essential prerequisite for the
attestation of this age. The presence of pottery is taken to be more conclusive diagnostic specialty at this age. All of the above. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து ஸ்டோன் டோல் கல்ச்சரோடைய கடைசி டைம் அதான் வந்து நியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடைசி ஃபேஸ் இருக்கும்ல ஸ்டோன் டோல் யூஸ் பண்ணுறவங்களோட கடைசி ஸ்டேஜ் தான் நியோலித்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து அதாவது ஒரு ப்ரொடக்டிவ் எக்கனாமியாக ஃபுட்டெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்களே அந்த கல்ச்சர் தான் வந்துட்டு ஒரு எசென்ஷியலான ஒன்று அந்த ஏஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் கல்ச்சர் டைமில் தான் வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்துட்டு the presence of pottery is taken to be more conclusive diagnostic specialty of this age. அதாவது பாட்ரிலாம் செய்ய ஆரம்பித்தாங்க இல்லையா, பாட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதே வந்து ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்பெஷாலிட்டியாக சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன 4 ஆப்ஷனுமே கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. 4வது ஆப்ஷனில் 4மே கரெக்டா, நியோலித்திக்கில் தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. Who is known as the father of Indian prehistory? இது நீங்களே சொல்லிடுவீங்க, நிறைய டைம் படிச்சிருக்கோம். ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. Which of the following statements are correct about the people of Stone Age? They had to depend entirely on tools and weapons made of stone. They settled down only on the slopes of the hills in rock shelter and the hilly river valley. They could not produce more than what they needed for the bare subsistence. All of the above. அதாவது ஸ்டோன் ஏஜ் பீப்புளை பற்றி 4 விஷயம் சொல்கிறாங்க. இதில் எல்லாமே எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வந்துட்டு ஆப்ஷன் ஏல டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. அதுவும் ஸ்டோன்னால் உருவாக்கப்பட்ட டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க செட்டிலான இடங்கள் வந்துட்டு ஸ்லோப் ஆஃப் த ஹில்ஸில் ஸ்லோப் இருக்குள்ள அங்கே, அப்புறம் ராக் ஷெல்டர்ஸில் அதாவது குகைகள், கல்லில் இருக்கிற குகைகள், அண்ட் ஹில்லி ரிவர் வெளி இங்கெல்லாம் அவங்க வந்து செட்டில் ஆகிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் 3வது ஆப்ஷன் வந்து they could not produce more than what they needed for this bare subsistence. அதாவது அவங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக அவங்களால ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியல, அவங்க வாழ்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையை அதிகமாக பண்ணிக்க முடியல, அவங்களுக்கு பண்ணுறதே போதுமானதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4வது ஆப்ஷன் வந்து ஆல் ஆஃப் த எபோவ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஆஃப் த எபோவ் எல்லாமே கரெக்ட் தான். The credit of the discovery of the first Paleolithic in India was which opened the field of prehistoric studies in the country goes to. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல இந்த ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்டடீஸை பற்றி படிக்கிறதுக்காக ஓப்பன் பண்ணாங்க இல்லையா ஒரு பிளேஸ், அதுக்கான கிரெடிட் இதை ஓப்பன் பண்ணார்ல ஒருத்தர், அந்த கிரெடிட் வந்து யாருக்கு போகுது, அந்த பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்டடீஸும் கூட. ஸோ இவர் தான் அந்த ஃபீல்டை கொண்டு வந்தார். முதல்ல அந்த ஆராய்ச்சி பண்ணணும், பழசெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது இவர் தான். Who among the following cultures were the first to paint the pottery? பாட்ரி முதல்ல பெயிண்ட் பண்ணவங்க யார்? இது நீங்களே யோசிச்சு சொல்லியிருக்கீங்க, நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம், வீடியோவில் பார்த்துருக்கோம். சால்கோலித்திக் பீப்புள் தான் முதல்ல இந்த பாட்ரி பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. Which of the following statements are correct about the Chalcolithic settlement? They domesticated cattle, most probably for food and not milked for drink and dairy products. They did practice cultivation but on a large scale. The pre-Harappan phase at Kalibangan in Rajasthan and Banavalli in Haryana is distinctively Chalcolithic. Option D, all of the above. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா சால்கோலித்திக்கை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறதுலாம் கரெக்டாக, எதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டில் வந்து அவங்க வளர்த்தாங்க, டொமஸ்டிகேட் பண்ணாங்க. கேட்டில்னா ஆடு மாடு இதெல்லாம். ஆனால் அதை வச்சு அவங்க மில்க் டைரி ப்ராடக்டெல்லாம் பண்ணலன்னு சொல்கிறாங்க, யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அதாவது பால்லாம் கறக்கல அப்படின்றாங்க. அப்போ அவங்க எதுக்கு பண்ணாங்க அப்படின்றாங்கன்னா ஃபுட்டுக்காக மட்டுமே அதை வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா கல்டிவேஷன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஆனால் நிறையாலாம் பண்ணல, லார்ஜ் ஸ்கேல்லாம் பண்ணல, ரொம்ப சின்ன இடங்கள்ல சின்னதாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய லெவலில் அவங்க பண்ணலை. ஆப்ஷன் சி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீ ஹரப்பன் ஃபேஸ் வந்து ராஜஸ்தானில் கேலிபங்கன்லேயும் அண்ட் ஹரியானாவில் பனாவெல்லியிலையும் சால்கோலித்திக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி வந்து எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு நீங்களே யோசிச்சு சொல்லலாம். எல்லாமே கரெக்ட் தான். The people of the Chalcolithic phase used a different type of pottery, one of which is called black and red, seems to have been widely prevalent from nearly. அதாவது சால்கோலித்திக்
பீரியடில் இருந்த பீப்புள் வந்து நிறைய டைப் ஆஃப் பாட்ரி வந்து யூஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பிளாக் அண்ட் ரெட். அது வந்து ரொம்ப வைட்லியாக நிறையா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற அந்த டைம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 3000 BC, ஆப்ஷன் பி 2000 BC, ஆப்ஷன் சி 1000 BC, ஆப்ஷன் டி 500 BC. ஆப்ஷன் பி 2000 BC. The widespread using of black and red ware and painted grey ware mark the இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரியும் பெயிண்டட் கிரே வேரும் யூஸ் பண்ணாங்க இல்லையா, இது அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து எதை சொல்ல வருது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆப்ஷன் ஏ வந்து கம்மிங் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா, ஆப்ஷன் பி கம்மிங் ஆஃப் காப்பர் டெக்னாலஜி இன் இந்தியா, ஆப்ஷன் சி வந்து எண்ட் ஆஃப் யூஸிங் பிரான்ஸ், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த எபோவ். ஆப்ஷன் ஏ கம்மிங் ஆஃப் அயன் டெக்னாலஜி இன் இந்தியா. இதுக்கப்புறமா ஃபுல்லாக அயன் டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாம் அயன் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அதோட எண்டாக இருந்துச்சு. பிளாக் அண்ட் ரெட் வேரில் யூஸ் பண்ண அந்த பாட்ரியும் பெயிண்டட் கிரே வேர், இதுதான் அதோட எண்டாக இருந்துச்சு. அதுதான் வந்து சொல்கிறாங்க. The copper boards are associated with dash. Option A lustrous red ware, option B ochre colored ware, option C black and red ware, option D painted grey ware. இதில் வந்து எப்படி இருந்துச்சு காப்பர் போர்ட்ஸ் வந்து அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்ரினா ஒன்றும் இல்லை, கிரே மாதிரி ஒரு கலர், அவ்வளோதான். மற்றெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியும். ஆப்ஷன் பி ochre colored ware. Then Nagara, the Dravida and the Vesara are the டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. இது மூலம் நீங்கள் நிறையாவே படிச்சிருப்பீங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இருந்தாலும் நாங்கள் பார்க்கலாம். 3 மெயின் ஆப்ஷன் வந்து 3 மெயின் racial groups of the Indian subcontinent. ஆப்ஷன் பி 3 main linguistic divisions into which the language of India can be classified. ஆப்ஷன் சி 3 main styles of Indian temple architecture. ஆப்ஷன் டி 3 main musical gharanas prevalent in India. 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. நகரா, டிராவிடா, விசாராங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஆர்கிடெக்சரை தான் குறிக்குது. அதில் எதோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டெம்பிள்னுடைய ஆர்கிடெக்சர் தான் சொல்லுது. இந்த 3 டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் 3 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கட்டின கோயில் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த 3 ஸ்டைலில் தான் இருக்கும் எல்லாமே. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 3 மெயின் ஸ்டைல்ஸ் ஆஃப் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இது ஃபுல்லாகவே நீங்கள் படிப்பீங்க, அப்படி படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இனி படிப்பீங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். Which were the earliest cereals grown by human? Human வந்து முதல்ல விளைய வச்ச cereals எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ wheat, ஆப்ஷன் பி barley, ஆப்ஷன் சி மைஸ், ஆப்ஷன் டி millets. முதல்ல அவங்க எதை விளைய வச்சாங்க நீங்களே சொல்லிடுவீங்க. 1 and 2. ஆப்ஷன் ஏ அண்ட் டி, wheat அண்ட் barley, இது ரெண்டும் தான் அவங்க முதல்ல விளைய வச்சது. Consider the following statements on Neolithic settlements in South India. சவுத் இந்தியாவில் நியோலிட்டிக் செட்டில்மெண்ட்ஸ் பற்றி சில டேர்ம்ஸ் சொல்ல போகிறாங்க. இதில் இது கரெக்ட், எது நாட் கரெக்ட்னு நீங்கள் சொல்லணும். லெபிடரி ஆர்ட் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் த ரிமார்க்கபிள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த சவுத் இந்தியன் நியோலித்திக் செட்டில்மெண்ட். அதாவது லெபிடரி ஆர்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம டைமண்ட், கோல்டு இதெல்லாம் தவிர சில கற்கள்லாம் வச்சு ஆர்ட் பண்ணுறாங்கல்ல, அதாவது மணிக்கல் அந்த மாதிரிலாம் வச்சு அதில் வந்து அவங்க என்ன ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவாங்க, அதில் ஒரு கலை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுவும் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அது உங்களுக்கு தெரியும். அதாவது ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்க்குறது, இதெல்லாம் தான் ரிமார்க்கபிள் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவில் நியோலித்திக் செட்டில்மெண்ட்ஸ் வந்த உடனே முதல் நடந்தது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெட் கலர் பாட்ரி, இது வந்து நியோலித்திக் செட்டில்மெண்ட்ஸில் டிஸ்கவர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மில்லட் தான் வந்து முதல்ல அதாவது அதிகமாக விளைய வச்சு அது மெயின் கிராப்பாக இருந்துச்சு நியோலித்திக் ஃபார்மர்ஸ்க்கு சவுத் இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. கிராப் ரொட்டேஷன் டெக்னிக் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அக்ரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப் ரொட்டேஷன் டெக்னிக்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு நிலம் இருக்கும், சீசனுக்கு ஏற்ற மாதிரி கிராப்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றுறதுனால என்னென்னா நிலமுக்கும் வளம் ஜாஸ்தி தான், எரோஷன்லாம் நடக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ அது சயின்டிஃபிக்காகவும் கரெக்டு தான், நல்லது தான். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸாக அக்ரி வந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க, கிராப்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு விளைய வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் வந்து அவங்க அப்போவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இதெல்லாம் வந்து கரெக்ட், நீங்களே சொல்லிடுவீங்க. ஸோ 1 and 2 தான் கரெக்ட். அதாவது லெபிடரி ஆர்ட் அண்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் இருந்துச்சு, முதல்ல அதான் கொண்டு வந்திருந்தாங்க நியோலித்திக் செட்டில்மெண்ட்ஸ் வந்த புதுசில் சவுத் இந்தியாவில். அண்ட் ரெட் கலர் பாட்ரி were discovered in நியோலித்திக் செட்டில்மெண்ட். இது ரெண்டும் தான் அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
Consider the following. At which of the following places has the largest belt of painted rock shelters of prehistoric period have been discovered? அதாவது லார்ஜஸ்ட் பெல்ட் ஆஃப் பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ். ராக் ஷெல்டரில் வந்து நிறையா, அதாவது ஒரு சீரியஸாக வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து எந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பஜா, ஆப்ஷன் பி பிம்பிட்கா, சாரி அது வந்து நம்பர் 2, நம்பர் 3 வந்து ஜவுரா, நம்பர் 4 அஜெண்டா. இதில் இதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே எல்லாம் இது இருந்துச்சு அப்படின்னு. 2, 3 and 4. பிம்பிட்கா கண்டிப்பாக வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறையாவே பார்த்துருக்கோம். அண்ட் ஜவுரா, அஜெண்டாவும் வந்து ஓல்டஸ்ட் ஒரு சைட் தான். அங்கேயும் வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நிறைய நடந்திருக்கு. ஸோ அஜெண்டா பிம்பிட்காலாம் நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் ஜவுரா வந்து இதை நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ், அதாவது லார்ஜஸ்ட் பெல்ட் ஆஃப் பெயிண்டட் ராக் ஷெல்டர்ஸ் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் இருந்ததில் ஜவுரா வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வித் ரெஃபரன்ஸ் டு நியோலித்திக் கல்ச்சர், கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட். The earliest Neolithic settlement is at Megra, Baluchistan around 7000 BC. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து வி கார்டன் சில்லி டிஃபைன் த நியோலித்திக் சல்பலித்திக் கல்ச்சர் அஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் எக்கனாமி. இது ரெண்டு எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அதாவது நியோலித்திக் கல்ச்சரை பற்றி ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க, இது ரெண்டு எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்றாங்க. ஏர்லியஸ்ட் நியோலித்திக் செட்டில்மெண்ட் எங்கே இருந்துச்சுன்னா மெகுர்கார்க்கில், அதாவது பலுச்சிஸ்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்துச்சுங்கிறாங்க. எப்போனா 7000 BCல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து வி கார்டன் சில்லி, அவர் என்ன பண்ணாருன்னா நியோலித்திக் சல்கோலித்திக் கல்ச்சரை வந்துட்டு இவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட் ஃபுட் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபுட் எக்கனாமி அதை சஃபிஷியண்ட்டாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. போத் 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். Which of the artifacts given below could be used as a source material for the prehistoric period in India? இதில் நாளில் வந்து எது வந்து ஒரு சோர்ஸ் மெட்டீரியலாக நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் இருந்ததில் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாசில்ஸ், ஹேண்ட் ஆக்சஸ், பாட்ரி, ரிமைன்ஸ் ஆஃப் போன்ஸ். ஆர்டிஃபெக்ட்னா ஒன்றும் ஒரு கலைப்பொருள்னு சொல்லலாம், இல்லை நேச்சராக இருக்கிற பொருளை ஹியூமன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணது, இல்லை ஹியூமன்ஸ் உருவாக்குனது அப்படின்னு எதை வேணால் நம்ம சொல்லலாம். அப்போ இருந்த ஒரு பொருள் அது அப்படி தான், அது வந்து ஆர்டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதை எதை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு கேட்குறாங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமை பற்றி படிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ இதில் எது ஆப்ஷன் ஏ 1, 2, 4 அதாவது ஃபாசில்ஸ், ஹேண்ட் ஆக்சஸ், ரிமைன்ஸ் ஆஃப் போன்ஸ் இதை தான் வந்து ஆர்டிஃபெக்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க. கன்சிடர் த ஃபாலோவிங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதில் கரெக்டான ஒரு குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அரண்டைன் வேர், நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், பெயிண்டட் கிரே வேர், அக்ரி கலர்ட் பாட்ரி. இதோட கரெக்டாக இந்த நாளையும் நீங்கள் மேட்ச் பண்ணி சொல்லுங்கள். அதாவது லைனாக சொல்லுங்கள், சீக்வன்ஸாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கல்ச்சர் எது, செகண்ட் கல்ச்சர் எது அப்படின்னு சொல்லுங்கள். நான் நாலுமே என்னன்னு சொல்லிடுறேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும். அரட்டைன் வேர் அப்படின்னா அது வந்து ஒரு பிரைட் ரெட் கலரில் பாலிஷ் பண்ண ஒரு பாட்ரி. அது எங்கே மேட் பண்ணாங்கன்னா அரட்டியமில், அதாவது இப்போ அரசோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த, அங்கே வந்து மேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1st century BCலேருந்து 3rd century BC அந்த டைமில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, களிமண்ணில் செய்கிற ஒரு பாட்ரி, அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ரெட் கலரில் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ட்ரேட் பண்ணி ராமன் எம்பையர்லேருந்து எல்லா உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அரண்டைன் வேர். நார்த்தன் பிளாக் பெயிண்டட் பாலிஷ்டு வேர் அப்படிங்கிறது நம்ம அயன் ஏஜில் பண்ணது தான், அதான் இந்தியன் சப்கான்டினென்ட்லேருந்து பண்ணிகிட்டு இருந்தது தான். இது எப்போ பண்ணாங்க அப்படின்னா அதாவது இமீடியட்லி ஆஃப்டர் த சக்சீட் ஆஃப் பெயிண்டட் கிரே வேர், இதுக்கப்புறம் அதுதான் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்ரி கலர்டு பாட்ரி நம்ம ஆல்ரெடி முன்னாடி கொஷின்ஸ்லேயே பார்த்தோம். ஆக்ரினா ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு கலரில் இருக்க பாட்ரி. இப்போ இதை நாலுமே நீங்கள் சீக்வன்ஸாக எப்போ இது அப்படின்னு சொல்லணும். 4, 3, 2, 1. அதாவது ஆக்ரி தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்தது. அதுக்கு முன்னாடி பெயிண்டட் கிரே வேர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி பிளாக் பாலிஷ்டு வேர் இருந்துச்சு, அதாவது நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அரண்டைன் இருந்துச்சு. ஸோ அரண்டைன் தான் வந்து முதல்ல வந்தது. ஸோ அதுதான். இது வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு டைம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த ரெண்டும் லிஸ்ட் பண்ணோம் நீங்கள் கரெக்டாக. பிர்மன்பூர், பனாஸ் கல்ச்சர், உஜ்ஜைன், காப்பர்ஹட், கயத்தா, ஆக்ரிக்கல் பாட்ரி, அகர், மைக்ரோலித்ஸ். இது நாலும் கரெக்டாக மேட்ச் பண்ணி இதுன்னு சொல்லணும். ஆனால் இந்த பிளேஸில் என்னென்னங்கிறத நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான்.
இது வந்து என்னென்னா பிர்பன்பூரில் வந்துட்டு மைக்ரோலித்ஸ் இருந்துச்சு. அண்ட் உஜ்ஜைன் வந்துட்டு ஆக்ரி கலர் பாட்ரியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பிளேஸ். கயத்தா வந்துட்டு காப்பர் ஹோட் இருந்தது. அண்ட் அஹர் வந்துட்டு பனாஸ் கல்ச்சர் இருந்துச்சு. ஓகேவா? பிர்பன்பூரில் மைக்ரோலித்ஸ், உஜ்ஜைனில் ஆக்ரி கலர் பாட்ரி, கயத்தாவில் காப்பர் ஹோட், அஹரில் பனாஸ் கல்ச்சர். ஹோட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து பதுங்கி இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதாவது அப்போ இருந்தது வந்து புதஞ்சு இருந்துச்சு, அதில் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க காப்பர் ஹோட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஒரு பிளேஸ்லையும் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லை, இது வந்து நாட் லிமிட்டட் டு திஸ், இன்னும் நிறையா படிக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு மாடல் கொஷின், இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாம். இதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்குது. சிலது வந்து மாடல் டெஸ்ட்டில் வந்த கொஷின்ஸ், சிலது முக்கால்வாசி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ இப்படி தான் வரும் கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இப்படியே இது ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக வரும். நீங்கள் படிக்கும்போதே இந்த ஒரு மைண்ட் செட்டில் படிக்கணும், இந்த மாதிரி கேட்பாங்க, இப்படி கேட்பாங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த மாடலாக இருக்க கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மண்டு. இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இது ரெண்டும் மேட்ச் ஆயிருக்கா இல்லையான்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஏவும் 1ம் கரெக்டாக மேட்சா, பியும் 2ம் மேட்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மேண்டோ அப்படின்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேண்டோங்கிற இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இருக்குது அப்படின்னா அது கரெக்ட். அதே மாதிரி சுத்தன் ஜெண்டோர் பாலுஜிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்கா, டைமாபாத் மகாராஷ்டிரா, ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷ் இப்படி கேட்குறாங்க. அப்போ இந்த 4மே கரெக்டு தான். உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேப் வச்சு படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜாகிரஃபிலாம் படிக்கும்போது அட்லஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்டு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. சுத்கன் ஜெண்டூர் வந்து பாலுச்சிஸ்தானில் இருக்குது. டைமாபாத் வந்துட்டு மகாராஷ்டிராவில் இருக்குது. அலம்கீர்பூர் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. நகரா அடுத்தது என்ன, இது அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நகரா, பூரா, நிகமா, துர்கா இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நகரா அப்படிங்கிறதுனா ஒரு சிட்டி ஆர் டவுன். தைட்ரியா அப்படிங்கிற இடத்துல இருக்க ஒரு சிட்டி ஆர் டவுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பூரா அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட்ஸ் இன் வேதிக் லிட்ரேச்சர். வேதிக் லிட்ரேச்சரில் செட்டில்மெண்ட் ஆனாங்கல்ல, அதை வந்து சொல்கிறாங்க பூரா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார்ட்டிஃபைடுனா ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்ட்ராங்கரான, முன்னாடி இருந்தவங்கள கொஞ்சம் வீக்காக நகர்ந்து போயிட்டு மூவ்மெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபார்ட்டிஃபைடுங்கிறவங்க ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான கொஞ்சம் பலப்படுத்தப்பட்ட மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் வேதிக் லிட்ரேச்சரில் இருந்தாங்க. அதான் வந்து பூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிகாமா அப்படிங்கிறது வந்து ஒரு பேலி லிட்ரேச்சரில், அதாவது பேலி லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு டவுன், அதுதான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதான் வந்து நிகாமா. துர்கா அப்படிங்கிறது அண்ட் ஃபோர்ட்டிஃபைட் கேபிட்டல் ஆஃப் கிங், அதாவது அதுவும் ஃபோர்ட்டிஃபைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு கேபிட்டல், ஒரு கிங்கினுடைய ஸ்ட்ராங்கரான ஒரு கேபிட்டல் தான் துர்கா அப்படி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. இவ்வளோதான் கொஷின்ஸ். இது வந்து ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், இப்படி தான் கொஷின்ஸ் இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வச்சு பண்ணது. கொஞ்சம் மாடல் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடலாம். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக. யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிற சேனல் தான் இது. ஸோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டிங்கன்னா நாங்களும் அதுலேருந்து தெரிஞ்சுப்போம், நாங்களும் கற்றுப்போம். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் புதுசாக ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அதை கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம். இந்த டைம் எல்லாருமே படிக்கிறவங்க எல்லாருமே ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. நிச்சயமாக ஆகும். ஹார்ட் ஒர்க் போடுறது எப்பவுமே வீணாக போகாது. நிச்சயமாக எல்லாருமே பாஸ் பண்ணுவோம். நம்பிக்கையோடு படிப்போம். தேங்க்யூ.